சாந்தி, ஃபர்ஸ்ட் நைட் பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? சி ஓங்க. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் கேட்டேன். சரி சாந்தி, பால் குடிச்சிட. நீங்க குடிங்க. குடி. நீங்க குடிங்க. எவ்வளவு அழகா பால் குடிக்கிற. சரி சாந்தி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிடும், அதனால எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கும்போது என்ன பயம்? குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங். சாந்தி எந்திரிமா, மணி 8 ஆச்சு, எழுந்திரிமா. சாந்தி என்னமாச்சு? சாந்தி என்னமாச்சு உனக்கு? மாப்ள இங்க வாங்க. சுகா சீக்கிரம் வா. சாந்தி சாந்தி எந்திரிமா. சாந்தி என்னாச்சு? சாந்தி என்னாச்சு சாந்தி? மாப்ள ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. என்னாச்சு? கண்ணே திறக்க மாட்டேங்கறா, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா மாப்ள. பயப்படாதீங்க, அவ தூங்கட்டும். இல்ல மாப்ள, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வரும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தா, கை கால்லாம் நடுக்கமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கட்டுமான்னு கேட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். கல்யாண வேலை, ஃபர்ஸ்ட் நைட் டென்ஷன், அதான் சாந்தி தூங்குறா. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல டாக்டர் கூப்பிடுங்க மாப்ள. ப்ளீஸ் கம் இன். டாக்டர் வாங்க டாக்டர், ப்ளீஸ். டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். கொஞ்சம் இருங்கம்மா பாக்குறேன். டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா சார், ப்ளீஸ். சரி வெளியே வாங்க. சுகி வெளியே வாங்க. நான் இருக்கிறேன் மாமா. வெளியே வாங்க. இல்ல மாப்ள, நான் வாங்க கொஞ்சம் வாங்க. மிஸ்டர் ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? டாக்டர் என்னாச்சு என் பொண்ணுக்கு? என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இல்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவ என் பொண்ணுதான், சொல்லுங்க டாக்டர். என்னாச்சு அவளுக்கு? இட்ஸ் ஓகே டாக்டர். சுகி உள்ள போய் அக்கா கொஞ்சம் துணையா இருமா. சொல்லுங்க டாக்டர். நான் சொல்றத கேட்டு நீங்க யாரும் பயப்படக்கூடாது. அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. சின்ன வயசுல அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? ஆமா டாக்டர், ஸ்கூல் டேஸ்ல மாடிப்படியில இருந்து தவறி விழுந்துட்டா. அதனால ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டுருச்சு. 6 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருந்தா. அதோட பாதிப்பு தான் இந்த நிலைமைக்கு காரணம். இந்த நிலைமையில உங்க மிஸ்ஸஸ் கூட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. தயவு செஞ்சு இந்த உண்மைய அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்க மனசை ரொம்ப பாதிக்கும்.
ஒரு 6-7 மாசத்துக்கு தாம்பத்தியமே கூடாது. இதுல சில டேப்லெட்ஸ் எழுதிருக்கேன், கரெக்ட் டயத்துக்கு கொடுத்துருங்க. நார்மல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மிஸ்ஸஸ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வாங்க. சரி டாக்டர். தரோவா செக் பண்ணலாம். நம்பிக்கையோட இருங்க. மிஸ்டர் ராஜா போலாமா? வாங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. நான் சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லி நம்ப வச்சிட்டீங்க. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் உடம்புக்கு என்ன? ஒன்றும் இல்லை, ஹெல்த் தான் கொஞ்சம் வீக்கு, அவ்வளோதான். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே. என்ன சாந்தி சின்ன குழந்தை மாதிரி பேசுற? உனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் வீட்டு வேலை மற்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சுங்கம்மா நீங்க. மாப்பிள்ள, ஊர்ல தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்ல வசதியா வாழ்ந்த குடும்பம். இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை வேணா கூட்டு வரட்டுமா? உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. சரி மாப்பிள்ள. ம். அக்கா கொடுமா. இந்தா. நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். பெட்ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆ வா, கூட்டிட்டு போங்கம்மா. நிஜமா நீ இந்த மாதிரி சமைப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கைவசம் உனக்கே ஒரு தொழில் இருக்கு. நீ ஒரு ஹோட்டல் திறந்தா பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆயிடலாம். பிசினஸ் பண்ணலாம்னு எனக்கும் ஐடியா இருக்கு. ஆனா அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. மாயா, அந்த குருமா எடுத்துட்டு வாங்க. இன்னும் போட்டுமா? வேணாமா வேணாம். யார் இவங்க? அம்மா சொன்னாங்கல்ல சொந்தக்கார பொண்ணுன்னு, அது இவங்க தான். நல்ல பொண்ணு. இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அதான் என் கூடயே இருக்க சொல்லிட்டேன். மாயா, அந்த சட்னி போய் லஞ்ச் ரெடி பண்ணு. சரிம்மா. சுகுணா, ஏமா நின்னுட்டு இருக்க? உட்காரு, சாப்பிடு. அப்புறம் சாந்தி, பாண்டிச்சேரியில புதுசா ஒரு பிரான்ச் திறக்கிறேன்னு சொன்னல, அங்கதான் போறேன். நீ வாயேன், சேர்ந்து போலாம். சரிங்க. மாப்பிள்ள, எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சாந்திக்கு உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில அவ வெளியூருக்கு போனா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. சாந்தி உடம்புக்கு ஒண்ணுமே இல்லம்மா. எதுக்கு ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க? அவ வெளியூருக்கு போனான்னா அவ ரிலாக்ஸ் ஆயிடுவா. அதுக்கு இல்ல மாப்பிள்ள. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி அவ உங்க பொண்ணு, இப்ப அவன் என் ஒய்ஃப். உங்களை விட பொறுப்பு எனக்கு அதிகமா இருக்கு. நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். சரி மாப்பிள்ள. சாரி சுகுணா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல மாமா. நான் வேணும்னே பண்ணல சுகி. சாரி சுகி. சாந்தியோட புடவை நீ கட்டிருந்தல்ல, உன்னை சாந்தி நினைச்சு தான் சுகி. ஒரு சேஞ்சுக்காக இதை எடுத்து கட்டினேன் மாமா. என்ன மன்னிச்சிரு சுகி. மாமா. இல்ல சுகி, என்ன மன்னிச்சிரு சுகி ப்ளீஸ். மாமா, பரவாயில்ல மாமா. நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன். இது அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிடாதீங்க மாமா. நான் சொல்ல சுகி. நீ சொல்லிடாத சுகி. சொல்லிடாத ப்ளீஸ், சொல்லிடாத. நானும் சொல்ல மாட்டேன் மாமா, நீங்களும் சொல்லிடாதீங்க. சே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுகி. சரி விடுங்க மாமா. சரி சுகி. சாரி சுகி.
ஒண்ணும் இல்ல சும்மா சும்மா அப்படியே என்ன இந்த நேரத்துல தூக்கம் வரல. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது மாப்ள. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். சரிங்க. மாப்பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே.